பணத்துக்கு அடிமையாகிறது ரொம்பவே ஈஸி. தினமும் வேலைக்கு போறோம், சம்பளம் வர வரைக்கும் காத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கடனு, வீட்டு ரெண்ட், இஎம்ஐ அப்படிங்கிற சில டிராப்குள்ள மாட்டி பணம் நமக்காக இல்ல, நம்ம தான் பணத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சில விஷயங்கள்ல நம்ம மாற்றம் செஞ்சாலே போதும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ராப்ளம். 10ல 9 பேரு வாழ்நாள் முழுக்க பெரும்பாலான நேரத்தை எதுல செலவிடுறாங்க பாத்தீங்கன்னா பணத்துக்காகவே செலவிடுறாங்க. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை எல்லாமே என்னவா இருக்குது, பணத்துக்காக இருக்குது. பணம் இல்லைன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஏதாவது பணம் எப்படியாவது வரணும்னு யோசிக்கிறோமே தவிர அந்த வர்ற பணத்தை நம்ம கட்டுப்பாட்டோட செலவு செய்யணும்னு யாரும் யோசிக்கிறது. ஒரு மாதிரியான ஒரு அடிமைத்தனம் தான். பணத்துக்காக நம்ம அடிமையா நம்ம வாழ்க்கை எப்படி ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா, காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓடுறோம், வேலை செய்யறோம். யாருக்காக? பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக. நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். மாசத்துக்கான சம்பளம் வர வரைக்கும் சம்பளம் வந்த உடனே அதுக்கு நம்ம வீட்டு ரெண்ட், இஎம்ஐ, கடன், லோனு, ஸ்கூல் ஃபீஸ், அதுக்கு மேல சிறிது குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவோ, ஓடிடில வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுனாலயும், இல்ல வெளியில போய் சாப்பிடுறதுனாலயும், இஎம்ஐ இவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுனாலயும் பணத்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டு இதெல்லாம் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான், பணத்துக்கான ஒரு அடிமைத்தனம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவரோட இஎம்ஐ, கடன், ரெண்ட் இதெல்லாம் போக 18,000 ரூபாய் அவருக்கு செலவுக்கே போயிடுது. பேலன்ஸ் ஒரு 7,000 ரூபாய் மிச்சம் படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 7,000 ரூபாய 2 விதமா அவரு சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஒண்ணு, போஸ்ட் ஆபீஸ், இல்லைன்னா நீங்க பர்சனலா சேர்க்கலாம். இல்ல இன்னும் ஒரு படி மேல எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க பண்ணலாம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, 7,000 ரூபாய் இருக்குது, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐபோன் வாங்கலாம்னு சொல்லி ஐபோன் வாங்கிட்டு மாசம் மாசம் அவர் அதுக்கான ஒரு இஎம்ஐ தொகையை கட்ட ஆரம்பிப்பாரு. அந்த ஐபோனுங்கிறது நமக்கு ஒரு அசெட் கிடையாது, லயபிலிட்டி. அப்போ இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் அதோடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இன்னொரு போன் லான்ச் பண்ண போறாங்க. அப்போ உங்களோட பேலன்ஸ் என்னவா இருக்கும்னா ஜீரோவா தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி நீங்க அந்த பணத்துக்கு அடிமையா இல்லாம உங்களுக்கு அந்த பணம் அடிமையா இருக்கிற மாதிரி நீங்க பண்ணணும். செகண்ட் ஒன், த ஷிஃப்ட் யூ நீட். உங்களுக்கு தேவையான மாற்றத்தை கொண்டு வர. பணத்துக்கு நீங்க அடிமையா இருக்கக்கூடாது, அந்த பணம் உங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்பெண்ட்லெஸ், அதாவது நீங்க ஸ்பெண்ட் பண்ற விஷயத்த வந்து கம்மியா ஸ்பெண்ட் பண்ணும். இன்வெஸ்ட் பண்றத சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணும். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்ல நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ ஒரு 21 to அந்த ரேஞ்ச்ல நான் வந்து எனக்கு 30க்குள்ள எனக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்க இப்போவே ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு ரிஸ்க் இல்லாத சில விஷயங்களும் இருக்குது, அந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை வந்து லாங் டேர்மா நீங்க ஒரு ப்ராசஸ் பண்ணும் போது உங்களுடைய ப்ராஃபிட், அதாவது இப்போ இருக்கிறாங்க பாத்தீங்களா 40-45 ஏஜ்ல இருக்கிறவங்க திங்க் பண்ற விஷயத்த நீங்க 21ல இருந்தே திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இந்த 45 ஏஜ்ல பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கலாம். உங்களுக்கு இந்த யூடியூப் மூலமா நிறைய பினான்சியல் அட்வைசர் எல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க, உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னால ஒரு 1000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்ன 1000 ரூபாய் தான் சேர்க்க முடியும், போஸ்ட் ஆபீஸ் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்க ஒரு 1000 ரூபாய் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு இயர்ஸ் வந்து உங்களுக்கு பீரியட் இருக்கு, நீங்க ஒரு 21-25ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான பீரியட் இருக்கு. சோ அதுக்கான உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும் போது ஒரு அளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும், நீங்க போஸ்ட் ஆபீஸ் போட்டீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணும், இன்வெஸ்ட் பண்ணும். அதிகம் தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றதை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட 45+ ஏஜ்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு பினான்சியல் ஃப்ரீடமா உங்களால பாத்தீங்கன்னா, இப்போ காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எப்படியுமே வந்து எனக்கு ஒரு லக்ஸரியான பைக்கோ இல்ல எனக்கு போனோ இந்த மாதிரி வேணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனா ஆசைப்படுறது நமக்கு தப்பு கிடையாது. ஆனாலும் நம்மளோட பட்ஜெட்குள்ள என்ன ஒரு போன் கிடைக்குமோ அதை வாங்கிக்கலாம், பட்ஜெட்குள்ள கிடைக்கக்கூடிய பைக்கை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பேலன்ஸ் கிடைக்கிற அமௌண்ட் என்ன பண்ணலாம், நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன், வாட் டு டூ. இதுக்கு என்ன நான் செய்யணும், நான் என் சேமிக்க ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுட்டேன், நான் என்னோட செலவுகளை கட்டுப்படுத்திட்டேன், ஆனா இதுக்கு நான் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிறு சேமிப்பு பெரிய ஒரு சின்ன அமௌண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு 22-23 ஏஜ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க இப்போ ஒரு 40-45 ரேஞ்சுக்கு நீங்க வரும்போது உங்களால பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க முடியும் அப்படின்னா நீங்க இப்போ நீங்க சம்பாதிக்கிற ஒரு 20-25,000 வந்து நீங்க ஒரு 2000 கட்டுப்படுத்தி உங்களால எவ்வளவு சேமிக்க முடியுதோ அதுல இருந்து மாசம் ஒரு 2000 ரூபாவோ 1000 ரூபாவோ நீங்க என்ன பண்ணலாம், எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு லாங் டேர்ம் இருக்கும் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 25னா 45ங்கும் போது 20 வருஷம் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது. அப்ப 20 வருஷத்துல உங்களுடைய
பணம் வந்து ரெட்டிப்பா ஆகுறதுக்கு ரொம்ப பெரிய மாற்றம் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த எஸ்ஐபியோட அமௌண்ட்டை வந்து ஒரு 10% வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். சேலரியோட இன்கிரிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இது மூலியமா என்னோட 45 இயர்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன், நான் இப்ப இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஏஜ்ல நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இப்போ நீங்க அந்த சந்தோஷத்தை உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்ல கம்மியா பண்ணிக்கோங்க அப்படிங்கறதான். ஏன்னா சேவிங்ஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சோ அதை நீங்க இப்பல இருந்தே கத்துக்க ஆரம்பிங்க. இப்பல இருந்தே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ஏஜுக்குள்ள கல்யாணம் ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வர வேண்டிய ஸ்ட்ரகிளை நீங்க இப்பவே வந்து அதுக்கான செக்யூர் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க. சோ உங்களால ஒரு பினான்சியல் ஃப்ரீடமா 45 ஏஜ்ல இருக்க முடியும். உங்களோட குழந்தைங்களோட காலேஜ் ஃபீஸ், அவங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் என்ன பண்ண முடியும், உங்களால பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க முடியும். செலவுகளை கவனிக்கணும் அப்படின்னா நீங்க இப்போ 25 ஏஜ்ல இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க, உங்களுக்கு மாசம் 20-25,000 ரூபாய் சேலரி வருது அப்படின்னா உங்களுடைய பெட்ரோல், உங்களுடைய அதர் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு போக பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதுல நீங்க ஒரு வீக்லி பார்ட்டியோ இல்ல ஏதாவது பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றது, இன்னொன்னு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது, அன்னெசரியா ஏதாவது திங்ஸ் வாங்குறது, இந்த ஷூ நல்லா இருக்கு, என் ஃப்ரெண்ட் இது ரெஃபர் பண்ணா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தேவையில்லாத திங்ஸை நீங்க வாங்கி ஸ்டஃப் பண்றது மூலமா பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க போற விஷயத்துக்கு நீங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கவனிச்சு அதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸை வந்து நீங்க கடன் பாரத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்ப ஸ்டார்டிங்கே நீங்க ஒரு 21-25 வயசுலயே நீங்க வந்து உங்க தலையில ஒரு கடனை சுமையை எடுத்துக்காதீங்க. அதாவது தேவையில்லாத கடன், ஒரு இஎம்ஐயோ, பைக் லோனு, அந்த மாதிரி போனு, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க போய் மாட்டிக்காதீங்க. பண்ணுவாங்கன்னா பைக் இப்போ புதுசா வாங்கியிருப்பாங்க, நான் ஆபீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக பைக் வேணுங்கிறது ஒரு நெசசரி தான். ஆனா அது ஒரு அஃபோர்டபுளான உங்களுக்கு தேவையான ஒரு பைக் வாங்கிக்கணும். அதுக்கு பதிலா எனக்கு இந்த மாதிரி ஃபேன்சியான பைக் வேணும், இல்ல இந்த மாதிரி லக்ஸரியான கார் வேணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறத விட்டுட்டு உங்க பட்ஜெட்டுக்கு தேவையான பைக்கை வாங்கி அதுக்கு நீங்க இஎம்ஐ கட்டிட்டு வரலாம். அதை வந்து நீங்க ஒரு ஷார்ட் பீரியட்ல அதை நீங்க இஎம்ஐ முடிக்கணும். எப்பவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்றது லாங் டர்மா இருக்கணும், ஆனா நம்மளோட இஎம்ஐ வந்து ஷார்ட் டர்மா இருக்கணும். ஏன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பைக்கை வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்க 3 வருஷம் ஒரு இஎம்ஐ போட்டீங்கன்னா அதுல நீங்க முக்காவாசி பணம் வட்டியே கட்டிட்டு இருப்பீங்க. பைக்கு கட்ட போற இனிஷியல் அமௌண்ட்டை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதுக்காக சேர்த்து வைங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சு அந்த இனிஷியல் அமௌண்ட்டை ஜாஸ்தி கொடுங்க. ஜாஸ்தி கொடுத்துட்டு அதுக்கு நீங்க இஎம்ஐ கட்ட போறீங்க பீரியடை வந்து கம்மியா கொடுங்க. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே அதை முடிக்கணும், இல்ல உங்களால முடிஞ்சதுன்னா எனக்கு வர சேலரியை நான் இதுக்கு என்னால பண்ண முடியும், மத்த செலவுகளையும் பார்த்து இது கட்ட முடியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கான ஒரு 6 மாசத்துக்குள்ள முடிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரியோ பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னு இழுத்தீங்கன்னா முக்காவாசி பணம் வந்து உங்களோட இஎம்ஐ தான், அதாவது வட்டிக்கே போயிடும். இன்னொரு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது பைக் லோன் எடுத்து உடனே அடுத்த ஒரு மாசத்துல என்ன பண்ணிடுவாங்க, போன் வாங்குறது, போன் உடஞ்சிருச்சு இல்ல நான் அப்கிரேட் ஆகணுங்கிறதுக்காக வேற போன் வாங்குறது இல்ல லேப்டாப் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்திலே போய் மாட்டிக்காதீங்க. ஒரு லோன் முடியிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த லோன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த நீங்க வாங்க ஆரம்பிங்க. இன்னொரு லோன் போட்டு நீங்க வாங்க ஆரம்பிங்க. சில பேர் ஒரு லோனை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு லோன் வாங்கிடுறது, அந்த சேலரி வரும்போது அந்த கட்டும் போது கட்ட முடியாம ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ட்ரா போனா அதுக்கான பெனால்டி கட்டி அவங்க அந்த லோனை வந்து அடைக்கக்கூடிய சூழ்நிலை என்ன பண்ணும். அப்படி நீங்க எந்த லோன் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். 4th ஒன் பாத்தீங்கன்னா உங்க நேரத்தை மதிக்கணும். நம்ம யாருமே நேரத்தை மதிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம போன் எடுத்துட்டா நம்ம ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் வந்து சும்மா ரீல்ஸ் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போவீங்க. இன்ஸ்டாகிராமோ ஆன்லைன் ஷாப்பிங் அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்குள்ள எல்லாம் போறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த டைமுக்கு நம்ம அதை பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா நமக்கு அதுல 1 hour 2 hours டைம் போறதே நமக்கு தெரியாம போயிடும். சோ அந்த நேரத்துக்கான மதிப்பை வந்து நம்ம கொடுக்காததுனால நம்மளால அதுக்கு அடுத்தபடி எடுத்து வைக்கவே முடியறது இல்லை. என்ன பண்ணும், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க நேரத்தை செலவழிக்கிறது பதிலா ஒரு ஆன்லைன் கோர்ஸ், அதாவது உங்க ஸ்கில்ல வந்து அதிகப்படுத்துறது. இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம். காலேஜ் படிக்கும் போதே நீங்க சேர்த்து வைக்கிற காசுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், அடுத்தது ஒரு ஸ்கில் பேஸ்டான உங்களுடைய ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேஸ்டான கோர்ஸ் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒர்க்குக்கு ரிலேட்டடான அப்கிரேடான ஸ்கில் கோர்சஸ் வந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி படிக்கிறது மூலமா உங்க பணத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது இன்கம் சோர்ஸை அதிகப்படுத்துறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சோ உங்க நேரத்தை மதிக்க ஆரம்பிச்சா அவங்களோட இன்கமும் என்ன ஆகும், அதிகமா. பணத்துக்கு நம்ம வேலைக்காரன் மாதிரி இருக்க கூடாது, பணம் நமக்கானதா இருக்கணும். சோ நீங்க பணத்தை தேடி ஓடுறதை விட்டுட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு ஏர்லியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்னு அடுத்தது நீங்க லாங் டர்மா அதை வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது மூலமா நமக்கு பணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பணக்காரர்களா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிலம் வாங்கி அதுல வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அசெட், அது வந்து ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. ஆனா உங்களுக்கான ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது
இப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கட்டுறீங்க, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ல நீங்க ஒரு ரெண்ட் பேஸ்டா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணும். இதே நீங்க ஒரு ஃப்ளோர கட்டிட்டு மேல சும்மா உங்களுக்கு டியூப்ளெக்ஸோ இந்த மாதிரி கட்ட ஆரம்பிக்கும்போது, அதுல கிடைக்கிறத வரக்கூடிய செலவுகள தான் நீங்க பண்ணுவீங்க. அப்ப அது நமக்கு ஒரு அசெட் கிடையாது. அது ஒரு லயபிலிட்டி தான். நமக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதுல ஒரு செலவுகள் தான் வந்துட்டு இருக்கும். இதே நீங்க இடமாவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அது ஒரு அப்புறம் நீங்க அத விக்கும்போது, அது டபுள் மடங்கா கூட பெருகிருக்கும். அப்ப நிலத்தோட மதிப்பு இன்னமும் அதிகமா இருக்கும். நீங்க பணத்த எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு பெருக்க முடியுமோ, அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10 வருடத்தை மிச்சப்படுத்தலாங்கிற வீடியோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைம்ல அத செக் பண்ணி பாருங்க.